தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளார். அங்கு சென்றுள்ள மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இன்றும் பல்வேறு தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற பல கலந்துரையாடல்களில் கலந்து கொண்ட நவநீதம் பிள்ளை நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். அங்கு சென்ற அவர் முதலில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை விஜயம் செய்தார். ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இன்று காலை வடமாகாண ஆளுநர் GA சந்திரசிறியை யாழ் ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்துள்ளார். வடமாகாணத்தின் அபிவிருத்திகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன்போது யாழ் ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அதன் பின்னர் யாழ் பொது நூலகத்தில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களினதும் அரசாங்க அதிபர்களையும் ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள், புனர்வாழ்வு நடவடிக்கைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பொது நூலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த போது நூலகத்திற்கு வெளியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போன தமது உறவினர்களை மீட்டு தருமாறு கோரி காணாமற் போனவர்களின் பெற்றோர், உறவினர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும், சமய தலைவர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். காணாமற் போனோரை தேடி கண்டறியும் குழு இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் பின்னர் இன்று மாலை முல்லைத்தீவு புதுமாத்தலன் பகுதிக்கு விஜயம் செய்தார். அங்கு பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் பகுதிக்கு விஜயம் செய்த மனித உரிமைகள் ஆணையாளர் அங்கு பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது யுத்தத்தின் போது காணாமற் போனவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அகஜர்களையும் பொதுமக்கள் ஆணையாளரிடம் கையளித்தனர். பின்னர் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதிக்கு விஜயம் செய்தார். Highlight your concerns and needs, some of which are very urgent.